ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையில் 6 மணிக்கெலாம் ஃபோனு அட்டன் பண்ணால் கீழே வந்து நில்லுங்க அப்படின்றாங்க. கீழே போய் பார்த்தா அந்த மனுஷன் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இது நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதை எப்படி க்ளீன் பண்ணணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. யூடியூப்பை பார்த்து நானே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கு சொல்கிற கேளுங்க. ஃபஸ்ட்டு இதை வெறும் நத்தையாகவே நல்லா அலசிட்டேன். கல் உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு சும்மாவே அலசிட்டேன். நல்லா கல் உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். ஏன் இது வந்து வயல் நத்தை, கடல் நத்தை கிடையாது, வயல் நத்தை. இதில் நிறைய மண் இருக்கும். ஸோ நம்ம எப்படி கழுவினாலும் உள்ள மண் இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இப்படி இருந்த நத்தையை கழுவி நீட்டாக இப்படி மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இது இன்னும் க்ளீன் ஆகலை. இதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த நத்தையில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற விட்டுறணும். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி உப்பையும் போட்டு அதை ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது உள்ளே இருக்க மண்ணெல்லாம் அதை கக்கி வெளியே எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமும் ஒரு 4-5 அலசி எடுத்துட்டோம் அப்படின்னா நத்தை வந்து நம்ம கறியை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் சொன்னாங்க, இந்த நத்தைக்கறி மூளை நோய், ஆஸ்துமா நோய், இது மாதிரி நிறைய வியாதிகளை குணப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது குளிர்ச்சின்னு சொன்னாங்க. இதை வந்து குளிர்காலத்தில் பயன்படுத்தலாமான்னு தெரில. ஆனால் இப்போது டிசம்பர் மாதம் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கிடச்சிருக்கு. கிடைக்கும் போது இதை சாப்பிட்றதான் புத்திசாலித்தனம். இது தாங்க நத்தைக்கறி. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மேலே இருக்க ஷெல்லை இப்படி லைட்டாக நீங்கள் புஷ் பண்ணி எடுத்தீங்கனாலே வந்துடும். அப்புறம் ஒரு குச்சியை வச்சு இப்படி நோண்டுனீங்கன்னா உள்ளே இருக்க மீட்டு வந்துடும் நமக்கு. ஐயோ உள்ள போச்சு. இது மாதிரி இந்த மீட்டு வந்துடும். மேலே இருக்கிறது தான் மீட்டு. மீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் கசடு. அதை எடுக்காமல் நம்ம இந்த வெறும் மீட்டை மட்டும் எடுத்து இப்படி போட்டுட்டு இதையும் நல்லா அலசி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதுதான். அண்ட் இந்த நத்தையை வாங்கிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு என் தம்பிக்கு தான் நான் கால் பண்ணேன், சுந்தர். அவன் தான் இந்த நத்தையெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுப்பான். அவன் ஃபோன் எடுக்காததுனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால அவனுக்கு ஒரு தேங்க்யூ. அண்ட் நான் க்ளீன் பண்ணுற வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். குக் பண்ணுற வீடியோவும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் குக்குன்னு போடுங்க. நான் குக் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு போட்டு தரேன். தேங்க்யூ.